ஹலோ வியூவர்ஸ், நம்ம சேனலோட இன்றைய சமையல் கடாய் சிக்கன். இதற்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, தக்காளி 3, பெரிய வெங்காயம் 3, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மல்லி இலைகள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை வகைகள், தயிர் 50 ml, கடலெண்ணெய் 50 ml, பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு கழுவி வச்சுருக்க சிக்கனில் தயிர், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1/2 hour ஊற வச்சிடணுங்க. இது நல்லா ஊறட்டுங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பொட்டுக்கடலை, மல்லி இலைகள் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சோன்னே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்க விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆனோன்னே எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாத்திரத்தில் பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கனில் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ½ hour தயிரில் ஊற வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சுங்க. சிக்கனை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோன்னே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இந்த ஸ்டேஜில் மூடி போடாமல் அடி பிடிச்சிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ரொம்பவே சுவையான கடாய் சிக்கன் ரெடி.